ஹலோ காய்ஸ், இது வந்துட்டு பிஎம் F30. ஓகே, என்னன்னாக்கா என்னோட காடி தான் இது. காடி வந்துட்டு என்னோட காடி தான் இது, கஸ்டமர் காடிலாம் இல்லை. ஒரு விஷயம் இப்போ தான் எனக்கு தோணுது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. இது வந்துட்டு தெர்மோஸ்டாட் ஹவுசிங்கும் வந்துட்டு டுகெதராக இருக்கும். இது தனியாலாம் நம்ம கழட்ட முடியாது. இது அப்படியே ஒரு செட்டு. ஒரிஜினல் வந்துட்டு கொஞ்சம் விலை கூட, 5++. ஸோ நான் போன வாட்டி மாற்றும்போது என்ன பண்ணேன், லோக்கல் பட் தான் போட்டேன். லோக்கல் பட் கொஞ்சம் விலை குறவாக இருந்துச்சு. சரி, பிளாஸ்டிக்கில் உள்ள ஜாமான் தான், ஒரிஜினலும் பிளாஸ்டிக் தான், சரி அதுக்கு லோக்கல்லே போட்டு போயிடுவோம் அப்படின்னு லோக்கல் உள்ளது போட்டேன். ஒரு வருஷம் கூட தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வண்டி ரொம்ப நாள் பக்கிங்கில் வேறு இருக்குது. இப்போ இது ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நாள் பக்கிங்கில் இருக்குது. ஏன்னா முன்ன வந்துட்டு வேலை வந்துட்டு கேலில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த காடி ரொம்ப பாய்ச்சோம், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஹோம் டவுன்லேயே வந்துட்டு இப்படி வீட்லேயே போட்டு செய்கிறோம். கரகம் சரியில்லை, அதனால் அங்கே கேலிலேருந்து இங்கே ஹோம் டவுனில் வந்துட்டு இப்போ வீட்லேயே செய்கிறோம். ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, என்கிட்ட வந்துட்டு எக்ஸியா ஒன்று இருக்குது. பேட்ரி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏன்னா இந்த காடி நான் இங்கே வந்து பக்கிங் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு கரெக்டாக பேட்ரி வீக் ஆயிடுச்சு. பேட்ரி வீக் ஆனதும் சரி பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் எக்ஸியா ஒன்று இருக்க, எக்ஸியா பாய்ச்சிக்குவோம். இங்கே கிட்ட தானே பாய்க்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த காடி எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, எங்கே இருந்து தான் இந்த டிஷ்யூ விற்கிறவங்க ஊதுபத்தி விற்கிறவங்க, நான் குறை சொல்லலை, எக்ஸியாவில் போகும்போது வரமாட்டாங்க, இந்த பக்கிங்காரங்க அவங்களாம் வரமாட்டாங்க. ஆனால் இதில் எங்கே போய் மார்க்கெட்டில் போய் நின்றாலும் யாராவது வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். பேட்ரி ஏஜிஎம்மோட 1000++. ஆனால் எக்ஸியா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெண்டல் ஓடுனுச்சு. நானும் அதில் வந்துட்டு கிரேப் பைப்பேன். ஆளுங்களும் சம்டைம் வந்துட்டு சேவா எடுத்துகிட்டு போவாங்க. அந்த எக்ஸியாக்கா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பிஎம் வாங்குகிற அளவுக்கு மேலேயே எனக்கு வந்துட்டு அந்த காடி வந்து எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. ஆனால் இவன் இருக்கான அம்மா கஞ்சா இவன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற வேலைலாம் இல்லை. அடிக்கடிக்கு நம்ம ஹைவே ஓட மாட்டோம். அப்படின்னா சிட்டிக்குள்ளேயே தான் இருப்போம். அப்படின்னா இவனெல்லாம் பெட்டை வந்துட்டு வாங்காமல் இருக்கிறது பெட்டு.